துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம்
கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நமது திருச்சபையில் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெப நேரங்களில் ஜெபத்தை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு 10 நிமிடம் நான் ஒரு தியான செய்தியை கொடுப்பது வழக்கம். அதுபோல இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி நான் ஒரு ஜெபத்திற்காக ஒரு வசன பகுதியை வைத்தேன். அந்த வசன பகுதியே முதல் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டானது. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு என்று, அமைதலான சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறவர் என்கிற வார்த்தையை நாம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். இந்த நாளிலே அந்த வெள்ளிக்கிழமை தியானித்த வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அன்பான தகப்பனும் ஆசீர்வாதமான மகளும். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்கள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாத்திரங்கள், அன்பான தகப்பன் காலேப், ஆசீர்வாதமான மகள் அக்சாள். இந்த காலேபை குறித்து தியானிக்க வேண்டும் என்றால் நமக்கு 1 மணி நேரம் போதவே போதாது, 1 வாரம் கூட போதாது. அத்தனை நல்ல ஆசீர்வாதமான பாத்திரம் காலேப். மோசே காலத்திலிருந்தே தேவனால் கோத்திரத்திற்கு, யூதா கோத்திரத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு கோத்திர பிதாவாக செயல்பட்டவர் தான் இந்த காலேப். கானானை வேவு பார்க்க 12 பேர்களை மோசே அனுப்பினார். அந்த 12 பேர்களில் இந்த காலேபும் ஒருவராக இருந்தார். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவன் என்று இந்த காலேபை குறித்து சாட்சி பகரப்பட்டு இருக்கிறது. அதே போல காலேபினுடைய மகளாகிய அக்சாலை குறித்தும் தியானிக்க நமக்கு 1 மணி நேரம் போகாது. 10 நிமிட செய்தியை கொஞ்சம் விரிவாக எடுத்து இன்றைக்கு பார்க்கலாம் என்று பார்த்தால், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இந்த செய்தியை 2ஆக நான் பிரிக்கிறேன். இன்றைக்கு நாம் அன்பான தகப்பன் என்று காலேபை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் ஆசீர்வாதமான மகள் என்று அக்சாலை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கவனியுங்கள் அருமையானவர்களே, இந்த வசனத்தின் பின்னணியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். யோசுவா கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான். அப்படி பங்கிட்டு கொடுக்கும் பொழுது யூதா கோத்திரத்தானாகிய காலேபுக்கும் எல்லைகளை பங்கிட்டு கொடுக்கிறான். அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு இடம் கீரியாத் செப்பேர். அந்த இடத்தில் ராட்சதர்கள் நிறைந்திருக்கிறார். பொதுவாகவே கானான் தேசம் முழுவதும் கொடிய ராட்சதர்கள் நிறைந்திருக்கிற இடம். ஒவ்வொரு கோத்திரமும் அங்கே இருக்கிற ராட்சதர்களை துரத்தி அந்த இடத்தை சுதந்தரித்தார்கள். காலேபுக்கு ஒரு அருமையான மகள் உண்டு, அக்சாள். அந்த அக்சாளுக்கு திருமணம் செய்து கொடுக்க விருப்பப்படுகிற காலேப் இந்த கீரியாத் செப்பேரில் உள்ள ராட்சதர்களை துரத்தி அந்த இடத்தை பிடிக்கிறவனுக்கு என் மகளை நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று அறிவிப்பு கொடுக்கிறான். இந்த அறிவிப்பை கேட்டவுடனே காலேபினுடைய தம்பி மகன் ஒத்னியேல் அவன் என்ன செய்கிறான்? அந்த கீரியாத் செப்பேர் மீது படையெடுக்கிறான். அங்க இருக்கிற ராட்சதர்களை துரத்தி அந்த இடத்தை பிடிக்கிறான். காலேப் தாம் வாக்குரைத்தபடியே தன்னுடைய மகள் அக்சாளை ஒத்னியேலுக்கு விவாகம் செய்து கொடுக்க முற்படுகிறான். கவனியுங்கள் அருமையானவர்களே, யூதருடைய கலாச்சாரத்தின்படி அவருடைய திருமண வாழ்க்கை 2 கட்டங்களாக நடைபெறும். ஒன்று திருமண ஒப்பந்தம், அடுத்ததாக திருமணம். நமது தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நிச்சயதார்த்தம், அதற்கடுத்து திருமண விழா. இந்த 2 முக்கியமான கட்டங்கள் யூதருடைய இந்த திருமண விழாவிலே உண்டு. திருமண நிச்சயதார்த்தம் செய்த பின்பு ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் கழித்து அல்லது சில மாதங்கள் இடைவெளியிலே திருமணத்தை நடத்துவார்கள். இடைப்பட்ட காலத்தில் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்வார்கள்? மணமக்கள் ஆயத்தமாவார்கள், காத்திருந்து இணைக்கப்படுவார்கள். இந்த திருமண ஆராதனை, இந்த விழா, செலிப்ரேஷன் அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப நடைபெறும். 3 நாட்கள் நடைபெறும், 7 நாட்கள் நடைபெறும். இதுதான் யூதருடைய திருமணத்தை குறித்த ஒரு பின்னணி.
இங்கே நாம் காலேபுக்கு நாம் வருவோம். காலேப் தாம் வாக்கு பண்ணினபடியே அக்சாளுக்காக அந்த கீரியத் செப்பேரை நிச்சயம் செய்து கொடுக்கும் போதையே கொடுத்து விடுகிறான். அன்பானவர்களே கவனியுங்கள், திருமணம் நடைபெறுகிறது, விருந்து முடிகிறது, கொண்டாட்டம் முடிகிறது, சில மாதங்கள் இடைவெளி. இப்பொழுது அக்சாள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிறாள். கழுதையின் மீது ஏறி அவள் தன்னுடைய வீட்டுக்கு, புகுந்த வீட்டுக்கு போவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவளுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை, எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஒரு வறட்சியான இடம், என்னுடைய வாழ்க்கையில் அதை வைத்துக்கொண்டு நான் பெரிதாக சாதிக்க முடியாது, எனக்கு ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு செழிப்பான இடத்தை என் தகப்பன் கொடுத்தால் நன்றாக இருக்குமே சிந்தனையில் அவள் கழுதை விட்டு கீழே இறங்கி தகப்பனுக்கு முன்பாக நிற்கிறாள். தகப்பன் கேட்கிறான், மகளே உனக்கு என்ன வேண்டும், என்ன நிற்கிறாய் என்று. தகப்பனே, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று மன்றாடுகிறாள். கேட்ட உடனே காலேப் தன்னுடைய மகளை ஆசீர்வதிக்கிறான், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுக்கிறான். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தின் பின்னணி, இதை கொண்டுதான் நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறேன். அன்பான தகப்பன், ஆசீர்வாதமான மகள். கொஞ்சம் கவனமாய் கேட்க மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பல சம்பவங்கள் மனதை கவரக்கூடியவைகள், படிக்கும் போதே சுவராசியமாக இருக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்களில் அக்சாள் காலேபின் இந்த சம்பவம் ஒரு மனதை ஈர்க்கக்கூடிய சம்பவம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அன்பானவர்களே, காலேப் தன் மகளுக்கு முதலில் ஒரு வறட்சியான இடத்தை கொடுக்கிறான். சில மாத கால இடைவெளிக்கு பின்பதாக நீர்ப்பாய்ச்சலான இடத்தை அவள் கேட்டுக்கொண்டதின் பேரில் கொடுக்கிறான். எடுத்தவுடன் அன்பான மகளாகிய அக்சாளுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை அவன் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு குறிப்பையும் கவனிக்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காலேபிடம் ஏராளமான நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் காணப்பட்டது. ஆனால் அன்பான தகப்பனாக கொடுக்கக்கூடிய நல்ல உத்தம இருதயம் உடையவனாக காலேப் இருந்தாலும் ஆரம்பத்தில் எடுத்தவுடனே நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுக்காமல் வறட்சியான இடத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. எந்த விதமான பாடுகளும் பிரயாசங்களும் இன்றி சாதாரணமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களிலே முக்கியத்துவம் கிடைக்காது. அதனுடைய விலை மதிப்பு தெரியாது. அலட்சியமாக அற்பமாக அந்த ஆசீர்வாதத்தை நினைப்பாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது இலவசமாக ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், சாதாரணமாக ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னு வச்சிங்களேன், அது ஒரு குப்பை மாதிரி இருக்கும். மிகுந்த பிரயாசப்பட்டு சம்பாதித்து வலியோடு கஷ்டத்தோடு ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருளை பத்திரமா வைத்திருப்போம். ஏன்னா நம்ம சொல்லுவோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருளை நான் வாங்கணும் தெரியுமா, அதனுடைய விலை, அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். சொல்லி காட்டுவோம், இந்த பொருளை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அப்படி என்றால் ஒரு பிரயாசம், ஒரு பாடு, கண்ணீர், வலி, இதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் மதிப்பை கூட்டுகிறது, அதனுடைய விலை கிரயத்தை அதிகமாக்குகிறது. கவனியுங்கள், காலேப் உத்தமமான இருதயம் உடையவனாக இருந்தாலும், வறட்சி செழிப்பு நிறைந்த ஏராளமான நிலங்கள், திரளான ஆஸ்தி உடையவனாக காலேப் இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன் அன்பான மகளாகிய அக்சாளுக்கு எடுத்த உடனே ஆசீர்வாதமான நிலத்தை கொடுக்கவில்லை, கஷ்டத்தை கற்றுக் கொடுத்தான். விலை மதிப்பு முக்கியத்துவம் தெரிய வேண்டும் என்பதற்காய் அவளை கொஞ்சம் கடினமான பாதையிலே நடத்தினான். பிறந்த வீட்டில் சொகுசாக சுகமாக மகள் வாழ்ந்திருக்கலாம். புகுந்த வீட்டுக்கு மகள் போகும் பொழுது பல சுழிவு நெளிவுகள் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம், சகிப்புத்தன்மை அவளுக்குள் உண்டாக வேண்டும். மகளை உருவாக்குகிறான், வறட்சியான நிலத்தை கொடுக்கிறான். அன்பானவர்களே கவனியுங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இதை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக நாம் விளங்கிக் கொள்ள புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் தகப்பன் மகன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு அருமையான சம்பவத்தை சொல்லுகிறார். அதை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வழக்கம் உண்டு. பெரிய பெரிய ஜமீன்தார்கள், எஜமான்கள், ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய காலத்திற்கு அடுத்து தங்களுடைய பிள்ளைகள் அந்த சொத்துக்களை, அந்த ஆஸ்திகளை நிர்வாகம் பண்ணுவதற்கு அவர்களை உருவாக்குவது ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான ஒரு காரியம். நிச்சயமாய் நம்முடைய தேசத்தில் அப்படி எந்த தகப்பனும் செய்ய மாட்டார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் செய்கிறதைத்தான் காலேப் செய்கிறான். கவனியுங்கள் தகப்பன்மார், தாய்மார், கவனியுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எஜமான்கள் தங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளை சிறிய வயதிலிருந்தே வருங்கால எஜமான்களைப் போல வளர்க்க மாட்டார்கள். அவர்களை தங்கள் வீட்டில், தங்களுடைய ஆஸ்திகளில் வேலைக்காரர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற வேலைக்காரர்களில் ஒருவரை போல வளர்ப்பார்கள். வேலைக்காரனுக்கும் எஜமானுடைய பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்காது. ட்ரெஸ்ல வித்தியாசம் இருக்காது, சாப்பாட்டில் வித்தியாசம் இருக்காது. உடை, உணவு, உறைவிடம், வேலைக்காரர்கள் எப்படியோ எஜமானுடைய பிள்ளைகளும் அப்படியே. கவனியுங்கள் அருமையானவர்களே, நிச்சயமாய் நாம் அப்படி செய்வதே இல்லை. நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படவே கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப சொகுசாக வளர்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு சில கடினமான கண்ணீரின் பாதையில் போயிட்டுருக்கிறோம். 2ஆம் வசனத்தை பாருங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், அதாவது 30 வயதை எட்டுகிற வரைக்கும். 30 வயது என்பது என்னது? பக்குவம் அடைகிற வயது. ஒரு நல்ல தெளிவு, நல்ல ஞானம், அறிவு உண்டாகிற வயது. நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பக்குவம், பொறுப்பு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்த பின்பு தன்னுடைய மகனுக்கு அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்தி வருங்கால எஜமானனாக முடிசூட்டும் விழா நடக்கும். இந்த முடிசூட்டும் விழா ஒரு பெரிய கொண்டாட்டமாக ஊரே திரட்டப்பட்டு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக நடக்கும். அந்த முடிசூட்டும் விழாவுக்கு முன்பாக வரைக்கும் மகன் எப்படி இருப்பான்? சுதந்திரவாளியாக இருந்தாலும், ஆஸ்திக்கெல்லாம் எஜமானனாக இருந்தாலும், வேலைக்காரர்களில் ஒருவனாக, சாதாரண வேலைக்காரனாக இருப்பான். ஏன்? ஆரம்பத்தில் வறட்சி, ஆரம்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் என் பிள்ளைக்கு தெரிய வேண்டும். எடுத்த உடனே சொகுசான வாழ்க்கையில் என் பிள்ளை இருக்கக்கூடாது. வாழ்க்கையின் கடினமான காலங்களை, கஷ்டங்களை கடந்து வர வேண்டும். அதற்கடுத்துதான் அவர்கள் செழிப்பான ஒரு ஸ்தானத்திற்கு வர வேண்டும். காலேப் தன் மகளை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறான். அவன் நினைத்திருந்தால் எடுத்த உடனே செழிப்பான இடத்தை கொடுத்திருக்க முடியும். கொடுக்கவில்லை. வறட்சியான இடத்தை கொடுக்கிறான், பக்குவப்படுத்துகிறான். பிறந்த வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் பிள்ளைகள் இருந்து விடலாம். புகுந்த வீட்டில் பொறுப்போடு இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். பல சூழ்நிலைகளில், ஏற்ற தாழ்வுகளில், சுழிவு நெளிவுகளில் அவர்கள் பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். உருவாக்குகிறான். அதற்கடுத்து செழிப்பான இடத்தை கொடுக்கிறான். அன்பானவர்களை, நம்முடைய ஆண்டவரும் எடுத்த உடனே செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல. முதலில் கண்ணீர், பாடுகள், வேதனையான பாதைகளில் நடத்தி பின்புதான் செழிப்பான இடத்தை கொடுக்கிறார். உதாரணத்திற்கு போன வாரம் ஒரு செய்தியை கேட்டோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்கள் எந்த இடத்துல இருந்தார்கள்? நல்ல பொசிஷன், ஹீரோ போல இருந்தாங்க. ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் மதிப்பு, மரியாதை, புகழ், மேன்மை, நல்ல இடத்துல இருந்தாங்க. ஆண்டவர் அந்த கூட்ட கலைச்சார். வாப்பா நம்ம அக்கறைக்கு போகலாம். போகிற பாதை எப்படி? அப்படி ஹீரோ மாதிரியா? மதிப்பு, மேன்மை, கனம் நிறைந்த பாதையா? இல்லை. கொந்தளிக்கிற கடல், கடும் புயல் காற்று, வாழ்வா சாவ போராட்டம், தனிமையின் பாதை. சீஷர்களை கடினமான பாதையில் அழைத்து செல்லுகிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். சீஷர்களை உருவாக்கணும். எஜமானனுக்கு அடுத்து எஜமானுடைய மகன் அதை சரியா நடத்தணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயே எப்பொழுது இருக்க போறதில்லை. இப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார். பிறந்த வீட்டில் பெண் பிள்ளை எப்படி சொகுசா இருக்குதோ அது போல ஆண்டவர் இயேசுவோடு கூட சீஷர்கள் சுகமாக சொகுசாக இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரிக்க போகிறார்.
மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரமேறி செல்ல போகிறார். இயேசு இல்லாத காலத்தை சீஷர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அந்த பக்குவத்தை தான் இருக்கும்போதே சீஷர்களுக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். தான் இருக்கும்போதே பலவிதமான வறட்சி, கடினமான சூழ்நிலைகளை சீஷர்களை நடத்தி, நான் இல்லாத காலத்திலும் சீஷர்கள் பிரகாசமாய் எழும்பி செயல்பட வேண்டும் உருவாக்குகிறார். அன்பான சகோதரனை சகோதரியே, சபைக்கு வந்துவிட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்தானம் எடுத்த உடனே, ஆண்டவரே என்று நீங்கள் ஆராதித்த உடனே எல்லா நன்மைகளையும் தூக்கி வாரி வழங்கிட மாட்டார் ஆண்டவர். எடுத்த உடனே வறட்சியான இடத்தை தான் கொடுப்பார். எதற்காக? நீங்கள் பக்குவம் அடைய வேண்டும், உருவாக வேண்டும், சரிப்பட வேண்டும். இதையே தொடர்ந்து வைக்க மாட்டார். அருமையானவர்களே, நீங்கள் பக்குவம் அடைஞ்சி அந்த 30 வயசுன்ற அந்த புருஷன் என்கிற நிலைமை, முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, இன்னும் குழந்தைத்தனமாக இல்லாமல் நல்ல முதிர்ச்சி அடைந்த தன்மை, அது உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா ஆண்டவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துவார்? நீர் பாய்ச்சலான இடம், ஒரு செழிப்பான ஆசீர்வாதம். சங்கீதம் 66:12 வாசிக்கலாம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தேவன் ஆரம்பத்தில் தம்முடைய ஜனங்களை எந்த பாதையில் நடத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது? தீயிலும் தண்ணீரிலும் கடந்து வர செய்கிறார். தீ, தண்ணீர், எதிரெதிர் சூழ்நிலை. கடந்த வாரம் இதையும் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்துகிறார்? உயர்வு, தாழ்வு, இன்பம், துன்பம், மரணம், ஜீவன், ஆப்போசிட்டான பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார் உருவாக்குவதற்கு. ஆண்டவர் எங்க மனுஷரை தலையின் மேலே ஏறி போக பண்ணி தீயும் தண்ணீரையும் கடந்து வர செய்தாராம். ஆண்டவர் எத்தனையோ கடினமான சூழ்நிலையில் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். பாடி ஆராதித்தோம். அக்கினியில் நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி உன்னை ஒன்றும் பண்ணாது, ஆறு மேலே புரளாது. ஆனால் நீ உருவாக வேண்டும். இந்த கால வேளையிலும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீ கடந்து போய் கொண்டு இருக்கிற கடினமான பாதை, வனாந்தரமான பாதை, வறட்சியான பாதை உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும், பயப்படுகிற சூழ்நிலை உண்டாகும். ஆனால் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆனால் தேவன் ஏன் இவைகளை அனுமதிக்கிறார் என்றால் நாம் உருவாக வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலேப் தன்னுடைய மகளை உருவாக்குகிறான். பிறந்த வீட்டில் செல்லமாய் வளர்ந்து விட்டாய் மகளே, போகிற வீட்டில் அப்படி இருக்காது. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் நீ பக்குவப்பட வேண்டும். ஏற்ற தாழ்வுகள், சுழிவு நெளிவுகள் அறிந்து கொள்ள வறட்சியான இடத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் எடுத்து உடனே கொடுத்து விடாதிருங்கள். இது வேண்டும் என்று கேட்டால் உடனேயே வாங்கி கொடுக்காதிருங்கள். உங்களுக்கு திராணி இருக்கிறது. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல இருதயம், அந்த தகுதி, அந்த திறமை, ஆஸ்தி, வசதி எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் காலேபை போல ஞானம் உள்ளவர்களாக இருங்கள். கேட்ட உடனே எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விடாதிருங்கள். பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ட்ரெயின் பண்ணுங்கள். நீ என்னிடத்தில் கேட்பதற்கு முன்பதாய் ஆண்டவரிடம் கேளு, ஏசப்பாவிடம் கேளு. பிள்ளைகளை கொஞ்சம் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கள். தேவையான பொருள், அவசியமான ஒரு பொருள் என்றாலும் அதனுடைய விலை மதிப்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். காலேப் ஏன் அப்படி செய்தான்? அவன் செழிப்பான இடத்தை பிடிப்பது சாதாரணமாக பிடிக்கலைங்க. அவன் 40 வருஷம் வனாந்தர பாதை, கடினமான போராட்டம், பாடு, உபத்திரவம், கண்ணீர், ஜனங்களுடைய எதிர்ப்பு, இதெல்லாம் கடந்து தான் இந்த செழிப்பான இடத்தை வந்திருக்கிறான். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? கஷ்டத்தை கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதை, அந்த கண்ணீரின் பாதை, அவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆண்டா ராமாயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை திறந்தாவே அதை சொல்லிட்டு இருக்காதீங்க. தேவையான நேரம், அவசியமான சூழ்நிலை கொஞ்சம் பார்த்து பிள்ளைகளை உருவாக்குங்கள். காலேப் 40 வருட வனாந்தரம், வறட்சி, தனக்குள் ஏற்பட்ட அந்த பக்குவம் தன்னுடைய மகளுக்குள்ளே ஏற்படணும்னு திட்டம் போட்டு உருவாக்குகிறான். அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே நாம் பக்குவப்பட்டது சாதாரணமாய் பக்குவப்படவில்லை.
நாம் உருவாக்கப்பட்டது சாதாரணமாய் உருவாக்கப்படவில்லை. குடும்பத்தில் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், பணப்பிரச்சனைகள், சரீரத்தில், ஊரில், தெருவில், இவைகளெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி அப்படியே சும்மா நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நம்முடைய பிள்ளைகளும் அப்படி கடந்து போகணும். யோசுவா யோர்தானை கடந்து போகிறான். கவனியுங்கள், யோர்தானை கடந்து போகும் பொழுது யோசுவா என்ன பண்ணுறான்? அந்த அழகான யோர்தான் நதிக்கரையில், பார்ப்பதற்கே மன ரம்மியமாக இருக்கிற அந்த ஆற்றங்கரையில் 12 கற்களை வரிசையாக கொண்டு வந்து நட்டு வைக்கிறான். அந்த அழகான ஆறு, அலங்காரமான அந்த இடத்தில் இந்த 12 கற்கள் இடையூறாக இருக்கிறது, தடைகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 12 கற்களை நட்டு வை. யோசுவா நட்டு வைக்கிறான். எதற்குப்பா இப்படி நட்டு வைக்கிறாய்? ஆண்டவர் சொல்றார், பிற்காலத்தில் ஒரு ஜெனரேஷன் வரும். எப்படி இந்த 40 வருஷம் கர்த்தர் நடத்தினார்னு அந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. அவர்களுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதை, கர்த்தர் செய்த அற்புதம், அதிசயம் எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா ஒரு நினைவு தூண் இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில நினைவு தூண்கள் இருக்கிறது. வேலூரில் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பில்லர் இருக்கிறது. இந்த வேலூர் தான் சிப்பாய் கலகம் ஏற்பட்ட முதல் இடம், ஒரு புரட்சி விடுதலைக்காக வித்திட்ட இடம். ஒரு நினைவு தூண் இருக்கிறது. இந்த நினைவு தூண் சொல்லுகிற செய்தி, வேலூர் இந்திய தேசத்தில் ஒரு முக்கியமான இடம் என்பது. ஸோ அந்த நினைவு தூண் எதற்கு? கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கறதுக்கு. 12 கற்கள் எதுக்கு? யோசுவாவே, பிற்காலத்தில் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள், ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவங்க கேட்பாங்க, என்னத்துக்கு இந்த கல் அசிங்கமாக இருக்குது, இந்த 12 கற்கள், இதை கொஞ்சம் எடுத்துட்டா இந்த ஆற்றங்கரை எவ்வளோ அழகாக இருக்கும், இன்னும் நல்ல ஒரு கொண்டாட்டத்துக்கு ஏதுவாக இருக்கும். இல்லை, இந்த 12 கற்கள் அப்படியே இருக்கணும். காரணம் என்னன்னா, 40 வருஷம் கர்த்தர் அற்புதமாய் எங்களை நடத்தி வந்தார். பிள்ளைகளுக்கு தெரியணும், பேர பிள்ளைகளுக்கு தெரியணும். காலேப் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய கடினமான கண்ணீரின் பாதையை கற்றுக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அந்த அரண்மனையில் இருக்கிறதான மந்திரிமார்கள், சேவகர்கள், அவருடைய இருதயங்கள் எல்லாம் கடினப்படுத்துகிறார். எதற்காக கடினப்படுத்துகிறார்? எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்னால நிறைய நன்மைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகணும்னா தாராளமாக போயிட்டு வாங்கன்பா அனுப்பி இருக்கணும். ஆனால் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஆண்டவரை கடினப்படுத்துகிறார். பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். சிலர்கிட்டலாம் நீங்கள் ஹெல்ப்புக்கு போய் நிற்கிறீங்க, இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அவங்க ஹெல்ப் பண்ண முடியாதபடி அவங்களுடைய மனசை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவங்க கெட்டவங்கன்றதுக்காக இல்லை, நான் நல்லவர், நான் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் நாம் அறிந்து கொள்வதற்காக சில இருதயங்களை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ மாத்திரம் இல்லப்பா, வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நீ உன் பிள்ளைகள் செவிக கேட்க நீ சொல்லணும். இரண்டாவது, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்க விவரித்து சொல்லணும். எவ்வளோ ஆண்டவர் அழகா பிளான் பண்றார். சில ப்ராப்ளம் வீட்டுக்குள்ளே வருதா பிரதர் சிஸ்டர், அம்மா அப்பா தாயே தகப்பனே? சில பிரச்சனைகளை கர்த்தர் நடத்துகிறாரா? ஆண்டவர் நல்லா அறிந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, விதைக்க வேண்டிய விதைங்க, அறுக்க வேண்டியவர் கர்த்தர். ஹல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே ஆகும். நீ விதை, கண்ணீரோட விதை. கேட்கலையா? பரவாயில்ல, விதைத்து கொண்டே இரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் தெரியுமா இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறேன்?
10 விதமான பாதைகள், வாதைகள், இருதய கடினத்தன்மை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நீ அறிந்து கொள்ளணும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லணும், உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லணும். அந்த எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் கவனிங்க. ஏன் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து போகிற பாதையை ஒரு 50% பிள்ளைகள் பார்த்துடுறாங்க. ஆனால் உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நிறைய தெரியாது. அவங்களுக்கு நீ விவரித்து சொல்லணும். ஆண்டவர் வசனத்தை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய தெரியாது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நமக்குள் இருக்கிற ரட்சிப்பு, நமக்குள் இருக்கிற அபிஷேகம், நமக்குள் இருக்கிற விசுவாசம், பிரைஸ் தி லார்ட், அப்படியே தலைமுறையாக கடந்து போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? காலேப் உத்தமமான இருதயம் உடையவன். அவனோட முடிஞ்சிடணுமா சாப்டர்? அவனுடைய மகளுக்குள்ளே போகணும், மகன்களுக்குள்ள, பேரப்பிள்ளைகளுக்குள்ளே போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமோத்தேயு குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அது முன்பு உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்தது, அதற்கடுத்து உன்னுடைய தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளாக இருந்தது, இப்பொழுது அது உனக்குள்ள இருக்கிறது. பாட்டி தாத்தா எவ்வளோ பொறுப்பெடுத்தாங்க, தாய் தகப்பன் எவ்வளோ பொறுப்பெடுத்தாங்க. தீமோத்தேயு என்கிற ஒரு பொக்கிஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் கையிலுக்கு கிடைக்கிறதுக்கு பாட்டி தாத்தாவின் பிரயாசம், அம்மா அப்பாவின் பிரயாசம் இன்னைக்கு ஆசீர்வாதமான பொக்கிஷம். பிரதர் சிஸ்டர்ஸ், காலேபை கொஞ்சம் பாருங்கள். அன்பான தகப்பன், நினச்சிருந்தா வாரி வழங்கியிருக்கலாம். ஆனால் வறட்சியான இடத்தை கொடுத்து குழந்தைய ட்ரெயின் பண்ணுறான். நமக்கு எல்லாருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தருவாராக. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்த தேசமாகிய கானானிலிருந்து எகிப்துக்கு சென்றதற்கு காரணம் என்ன? வெறும் பஞ்சத்தினால் மாத்திரம் ஆபிரகாமின் சந்ததி எகிப்துக்கு போகவில்லை. தேவனது வல்லமையை தலைமுறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம், இந்த பகுதியை கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த செய்தி உங்களுக்காக கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் பயத்தோடு இந்த செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சந்ததிகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். பாரத்தோடு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல், பாரத்தோடு உங்களுக்காக பிரசங்கிக்கிறது மாத்திரம் இல்லாமல், அதை செயல்படுத்துவதற்கு நான் என்னையே முதலாவதாக தாழ்த்துகிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல அபிஷேகம், நல்ல விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தார். ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு. ஆபிரகாம் ஈசாக்கை கரெக்டாக வளர்த்தான். ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து நடவுங்கள்னு கட்டளையிடுவான்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். பிள்ளையே பிறக்கலை ஆபிரகாமுக்கு, குழந்தையே பிறக்கலை. ஆனால் ஆபிரகாமை குறித்து நம்பிக்கை, நான் ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுத்தா அவன் கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்ப்பான். ஆபிரகாம் கரெக்டாக ஈசாக்கை வளர்த்தான். இப்போ தான் கவனிக்கணும் நீங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை வளர்ப்பதில் கவனமாக இருந்தான். ஆனால் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளாகிய ஏசா யாக்கோபை வளர்ப்பதிலே கவனமாக இல்லை. அவனுடைய நாவுக்கு, ருசிக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே தவிர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, அவர்களை சரியாய் உருவாக்க வேண்டும் என்கிறதிலே கவனம் செலுத்தவில்லை. இதனால் என்ன நடந்தது? ஏசா கெட்டே போனான், யாக்கோபு எத்தனாய் மாறினான். ஈசாக்கின் வயதான காலத்திலே கசப்பான கனிகளை அவன் புசிக்க காரணம், பிள்ளைகள் வளர்ப்பில் அவன் கவனமாக இல்லை. அம்மா அப்பா கவனமாக கேளுங்க. ஆபிரகாம் முதிர் வயதில் சுகமாக இருக்கிறான். ஏன்னா கரெக்டாக டியூன் பண்ணான் பிள்ளைகளை. கடைசி காலத்தில் சமாதானமாக இருக்கிறான். காலேப் தன்னுடைய மகளை கரெக்டாக ட்ரெயின் பண்ணான். புகுந்த வீட்டுக்கு அனுப்பினாலும் நிம்மதியாக இருக்கிறான். ஏன்னா ட்ரெயின் பண்ணிட்டான் வீட்டிலையே. ஈசாக்கு ஏசாவையும் யாக்கோபையும் வளர்க்கறதுல கேர்லெஸ்னஸ், அலட்சியம். ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அர்ப்பணிப்பு ஈசாக்குக்குள்ளே இல்லை. அதனால் என்ன ஆச்சு? ஏசா கெட்டு போனான், யாக்கோபு எத்தனை மாறினான். வயசான காலத்தில் மன நோவு உண்டானதுன்னு இருக்கிறது. மன நோவு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வயசான காலத்தில் மன நோவுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிள்ளைகள், அதுக்கடுத்து பேர பிள்ளைகள். இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். எப்படி போச்சு தெரியுங்களா?
யாக்கோபுனுடைய பிள்ளைகளை ஒருத்தன் தகப்பனுடைய மஞ்சத்தில் தகப்பனுடைய படுக்கையிலே ஏறிட்டான். ஒருத்தன் தகப்பனுடைய வாசனையை கெடுக்கிறவனா, அந்த ஊரில் கெடுக்கிறவனா, என்னுடைய பேரை நார பண்ணினீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவனா மாறிட்டான். இந்த 12 பிள்ளைகளில் 11 பிள்ளைகள் தங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கணுன்றதுக்காக தன்னுடைய உடன் பிறந்த தம்பியாகிய யோசேப்பை கொலை செய்கிற அளவுக்கு அந்த 11 பிள்ளைகளுடைய மனநிலை கெட்டு போச்சு. ஆபிரகாம் பக்தியாக வளர்த்தானா, ஈசாக்கு நல்லா இருந்தான். ஈசாக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தானா, யாக்கோபு பாதிக்கப்பட்டாங்க. யாக்கோபு இன்னும் கேர்லெஸ்ஸாக இருந்தானா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவர் விட்டுருவாரா? விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அம்மா அப்பாவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கசப்பான கனியை புசிக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சோத்திரம். வாலிப காலத்தில் எதையுமே சாதிச்சிடலாங்க. ஏய் நீ இல்லைன்னா என்ன அப்படின்னு நம்ம நிற்கலாங்க. ஆனால் வயதான காலம்னு ஒன்று வருங்க, பலவீன காலம்னு ஒன்று வருங்க. மனநோவில் இருக்கக்கூடாது, மன சமாதானம் நிறைஞ்சிருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆராதனை, ஒரு துதி, அந்த முதிர் வயதுலேயும் கனி தந்து பசுமையும் புஷ்டியும். கொஞ்சம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை நீர் ஆசீர்வதியும், என்ன உட்பட எல்லா அம்மா அப்பாவுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். பிள்ளைகளை கர்த்தர் பொக்கிஷம் போல கொடுத்து வச்சிருக்கிறீர். காலேப் கவனமாக வளர்க்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிற ஆண்டவரை எஜமானர்கள், ஜமீன்தார்கள், கோட்டீஸ்வரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வேலைக்காரனை போல டியூன் பண்ணி வளர்க்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எடுத்த உடனே செழிப்பான இடத்தை கொடுக்காம சீஷர்களை, தம்முடைய ஜனங்களை உருவாக்குகிறீர். நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த வேதம் சொல்லுகிற வழியின்படி, முற்பிதாக்கள் காட்டின வழிகளின்படி எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான காலத்தை பார்க்கணும். நான் முடிக்கிறேன் அருமையானவர்களே. ஆண்டவர் விட்டுருவாரா? விடமாட்டார். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணாலும், நீங்கள் அந்த வாலிப வயசில் அந்த இள வயதின் பக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆண்டவர் மறந்துட மாட்டார். ஓடோடி சர்ச்சுக்கு வரீங்க, பல காரியங்களை செய்கிறீங்க, மறக்கவே மாட்டார் ஆண்டவர். பிள்ளை கெட்டு போனாலும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் செய்வாராக, தொடுவார், மனம் திரும்ப வைப்பார். எப்படி பண்ணுறாரு? ஆபிரகாமுடைய சந்ததியை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறார். எகிப்து தேசத்தில் போய் தான் அவங்க உருவாகணும், தேவனுடைய வல்லமையை கற்றுக்கொள்ளணும். அவங்கள எகிப்து தேசத்தில் கொண்டு போய் 400 வருஷம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே இருந்தாங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும். யோசேப்பு மரித்தான், பாடுகள், பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 400 வருஷம் உபத்திரவம். 400 வருஷம் முடிஞ்ச உடனே கூட இஸ்ரவேல் ஜனங்கள் டியூன் ஆகலை. இப்போ கூட பாருங்க, நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு வருது. ஆனாலும் இன்னும் என்ன பண்ணல, சரியா திருந்தலை. எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாலும் திருந்தலை. ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுறார்? 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு போகிறார். 400 வருஷம் உபத்திரவம், 2வது 40 வருஷம் வனாந்தரம். கர்த்தருடைய வல்லமையை, மகிமையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையை நீர் விட்டுறக்கூடாதப்பா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே எங்களுடைய சபையில் நீர் கொடுத்திருக்கிற நல்ல தாய் தகப்பன்களுக்காக, முற்பிதாக்களுக்காக, எல்டர்ஸ்க்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் உள்ள பக்தியுள்ள தாய் தகப்பன்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆனால் பிள்ளைகளுடைய ஆண்டவர் வாழ்க்கையில் அந்த அர்ப்பணிப்பு குறைவாக இருக்கிறது, விசுவாசம் குறைவாக இருக்கிறது, பரிசுத்தம் குறைவாக இருக்கிறது. சில வீடுகளில் பேர பிள்ளைகள் என்கிற இடத்துல பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு இன்னும் கம்மியாக இருக்குது. ஆனால் எங்கள் தேவன் நல்ல தேவன். கரங்களை தட்டி அல்லேலூயா, நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று பிள்ளைகளை கரம் பிடிப்பீராக, உருவாக்குவீராக, நடத்துவீராக. கொஞ்சம் சத்தமாமேன்னு சொல்லுங்கள். பெற்றோரே, தாயை தகப்பனே, உங்கள் இருதயம் சமாதானமாக இருக்கட்டும். ஏனென்றால் நாம் நல்ல தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நான் பாட்டு பாடும்போது சொன்னேன், தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஒரு காலம் வரும், நாம் கடந்து போகிற காலம் வரும், நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தின ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளின் கரத்தை பிடித்து நடத்துவாராக.
நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற ஆண்டவர் அவருடைய வருகை தாமதமானால் தலைமுறை தலைமுறையாய் நடத்துவாராக. கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் எஃபோர்ட் எடுங்க பிரதர் சிஸ்டர்ஸ். மதுரமான கனியை நீங்கள் புசிக்கணுமே தவிர கசப்பான கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது. முதிர் வயது காலத்தில் சமாதானமாக இருக்கணுமே தவிர மன நோவாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருங்க, முன்மாதிரியாக இருங்க. பிள்ளைகளை செல்லம் கொடுத்து கெடுக்காமல் கரெக்டாக டியூன் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய காலத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். நான் கடைசியாக ஒரு வசனத்தை வச்சு நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆரம்பத்தில் கடினமான பாதைகளில் தேவன் நடத்தினாலும் அவரது நிறைவான திட்டம் பின்னாட்களில் செழிப்பான ஆசீர்வாதமான ஸ்தானங்களில் கொண்டு வந்து நிறுத்துவது. ஆதலால் இன்றைக்கு கண்ணீர், வேதனை, வலி நிறைந்த பாதைகளில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களானால் உங்கள் இருதயத்தில் தேற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய பரம தகப்பன் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வறட்சியான பாதையில் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். கடல் கொந்தளிப்பான சூழ்நிலைகளில், கடும் காற்று வீசுகிற இந்த நேரத்தில், வாழ்வா சாவா என்கிற மரண போராட்டத்தில் தேவனை சார்ந்து கொள்ளத்தக்கதாக நாம் செயல்படுகிறோமோ என்பதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். எழுந்து அதட்டுவார், இறையாதே அமைதலா இரு என்று எல்லா சூழ்நிலைகளும் மாறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? வறட்சியான நிலத்தை கொடுத்த தேவன் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுப்பார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து மனுஷர்களெல்லாம் நம்முடைய தலையின் மீது ஏறி போக பண்ணின தேவன் ஒரு நாள் வரும் செழிப்பான இடத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். 400 வருஷம் எகிப்திலே உபத்திரவம், 40 வருஷம் வனாந்தரத்திலே வறட்சி, கடினமான கண்ணீர் நிறைந்த பாதை. ஒரு நாள் வரும், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உம்முடைய ஜனத்துக்காக, இந்த திருச்சபைக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். அற்பமான ஒரு வாழ்க்கை போல இருக்கிறது, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வறட்சியில் எங்களோடு கூட இருக்கிறீர். தாவீது சொன்னது போல உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வோம், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவோம். எங்களுக்கு எதிராக வருகிற இந்த அக்கினி போன்ற சூழ்நிலைகள், ஆண்டவரே, தண்ணீர், வெள்ள பிரவாகம், இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடந்து செல்வோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நம்மை தாங்கி பிடிக்கும், நம்முடைய தலைமுறையை தூக்கி பிடிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மோசே ஜெபிக்கிறான், சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும். கொஞ்சம் முழங்கால் படிடுவோமா? சிறுமைப்பட்ட காலங்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், மகிழ்ச்சியாக்குகிற தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். மோசேயின் ஜெபம் வீண் போகவில்லை. 40 வருஷ வனாந்திரம் அப்படியே நீண்டு கொண்டிருக்கவில்லை. ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான காலத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அக்சாலின் வறட்சியான காலம் முடிவு பெற்றது. அவளுடைய வாழ்க்கையில் நீர்ப்பாய்ச்சலான காலம் உண்டானது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 2 கரங்களை உயர்த்தி, உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொண்டோம். குறைவுகளிலே, கண்ணீர்களிலே நாம் கர்த்தரை உறுதியை பிடித்து கொண்டோம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எப்படி உம்மை சார்ந்து கொண்டு இத்தனை நன்மைகளை சுதந்தரித்தோமோ அதுபோல எங்களுடைய பிள்ளைகளையும் சுதந்தரிக்கும்படி அவர்களை உருவாக்குவோம். கொஞ்சம் முழங்கால நின்று கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் அலட்சியமாக இருக்க மாட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை குறித்து கண்ணும் கருத்துமாக இருப்போம். ஜெபத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு எங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாதையில் சொல்றார், எனக்காக நீங்கள் அழாதிருங்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த குடும்பம், எங்களுக்கு நீர் கொடுத்த திருச்சபை உருவாக்குவதிலே நாங்கள் கவனம் செலுத்தணும். ஆண்டவரே, அலட்சியமா இருக்கக்கூடாதப்பா. நாங்கள் சரியா பிரயாசப்பட்டோம்னா ஒரு மதுரமான ஆண்டவரே, ஒரு சுவையான கனியை எங்களுடைய ஆண்டவரே முதிர் வயதில் நாங்கள் பார்ப்போம்ப்பா.
கசப்பான கனிகளை, மன நோவான காலங்களை நாங்கள் அனுபவிக்க கூடாது. 2 கரங்களை உயர்த்தி கொஞ்சம் பாரத்தோடு ஜெபம் பண்ணம்மா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ இருதயம் கலங்காது இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன்னுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல உன்னுடைய பந்திய சுற்றிலும் இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஐயா, ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா, ஆசீர்வாதமான திருச்சபையா எங்களை நீர் நிலை நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். 2 கரங்களை உயர்த்தி தகப்பனே, இந்த 128ஆம் சங்கீதத்தை எங்களுடைய குடும்ப ஆண்டவரே வைபவத்தில் வாசிக்கிறதோடு மாத்திரம் இருந்துடக்கூடாதப்பா, அது எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான காலங்களை கர்த்தர் எங்களுக்கு நீடித்த வாழ்வை நீர் தரப்போகிறீர். எங்களுடைய பிள்ளைகளின் காலங்கள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் என்கிற ஒரு தலைமுறைகளை நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றப் போகிறீர். நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், சீக்கிரமா இந்த தீ கடந்து போகும், இந்த தண்ணீர் முடிந்து போகும், மனுஷர்கள் தலையின் மீது ஏறி போகிற காலங்கள் மாறி போகும். செழிப்பான இடத்தில் குடும்பமாய் சபையாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு 1000 தலைமுறைக்கும் உந்தன் இரக்கம் நிலைத்து நிற்கும் அப்பா. 1000 தலைமுறைக்கும் உங்கள் இரக்கம் நிலைத்து நிற்கும். அழியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை நேசிப்போ. அழியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை நேசிப்போ. எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்களின் சந்ததி மேல் உமதாவியை ஊற்றிடுமே. எங்களின் சந்ததி மேல் உமதாவியை ஊற்றிடுமே. எங்களை காண்போர் உம்மையை காண கிருபை செய்திடுமே. எங்களை காண்போர் உம்மையை காண கிருபை செய்திடுமே. எல்லாரும் சொல்லலாமா? எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும். ஆமென் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும். நித்திய கிருபை நீங்காத கிருபை இன்றே தந்தருளும். நித்திய கிருபை நீங்காத கிருபை இன்றே தந்தருளும். எல்லாரும் சொல்லலாமா? எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். நல்ல கரங்களை தட்டி ஆவியில்
நிறைந்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. சகோதரி சாந்தி ஏழுமலை அவர்கள் முன்னதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்தில் நடத்துவார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரிக்க ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா காலை வேலையிலப்பா இந்த நாளில் இறங்கி நீர் மகிமையாய் வெற்றி சிறந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரகா ராஜா. நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களோ சரியாய் மகிழ்ச்சியாக்குற தகப்பன் நீர் மாத்திர ராஜா. அப்பா காலாப்பு தன் மகளை உருவாக்கினது போல ராஜா, இன்று தகப்பன் தாயாக நாங்களும் கர்த்தாவே அப்பா காலாப்பை போல உருவாக்கக்கூடிய கிருபைகளுக்குள்ள அப்பா இன்று இருக்கிற எல்லாரும் வளர்க்கத்தக்கதான கிருபையை ஞானத்தை ஒவ்வொரு பெற்றோருக்கு நீங்கள் கட்டளிடப்பா. தேவரீர் உமக்கு பயந்து இப்படி சொல்லிக்கு கீழ்ப்படியும் போது சகலத்தையும் நாங்கள் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்வோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, சங்கீதம் 128வது அதிகாரத்தில் பாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லிக்கிங்க அப்பா. அப்பா வசனத்தில் முழுவதும் குடும்பமாய் நாங்கள் சபையாய் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி எங்களை உருவாக்க ராஜா. எங்கள் துக்கங்களாக சந்தோஷமாய் மாற்றி போடும் ராஜா. எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மாற்று ராஜா. நாங்கள் தகப்பனே எப்போது கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்க தலைமுறை தோறும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற சன்னதியாய் எங்களை சபையமாய் உருவாக்கு ராஜா. சபையை தாழ்த்துக்கிற இந்த கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஆராதனை வேலையில் செய்தி பகுதியில் நீர் பேசின ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா எங்களை தாழ்த்திக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதியும் கர்த்தருக்குள்ள நாங்கள் கோடான கோடி பெருகும்படியா தலைமுறை சன்னதியுடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க. அநீதியான காரியங்கள் எங்களிடத்து எடுத்து போட்டு ராஜா உமக்கு பயந்து உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யும். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நிரப்புகிற தேவன் தாமே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும். தொடர்ந்து நீ உழைக்காரோடு இருந்து நடத்த போகிறதான 2 ஆராதனையிலும் தேவ சமூக தேவ பிரசனம் அடியாரை பலப்படுத்தி நிலைநிறுத்தி அப்பா எலியாவை அபிஷேகித்து போல அபிஷேகித்து நடத்தும்படியா தாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நீரே பொறுப்பேற்று வழிநடத்தும். சகல துதி கன மகிமையா உமக்கே செலுத்துறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனது அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதல் தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.